வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. சிக்கிய மகேந்திரன், எஸ்கேப் ஆன மதன் கௌரி, இந்த ஒன்லைன்ல தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. அது என்னப்பா மகேந்திரன் மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஏன்னா நேத்து வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் யார் இந்த மகேந்திரன். ஆக்சுவலா நேத்து வீடியோ மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா ட்ரெண்டிங்கா போறவரே பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரன் தான். இனிமே உங்களுக்கு டவுட்டா இருக்கா? ஏங்க நம்ம சோலார் ஸ்டார் மகேந்திரனுங்க, என்னங்க நீங்க தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருக்கீங்க? எஸ், எங்க ஊருக்குள்ள 1008 பிரச்சனை போயின்னு இருக்கும்போது நம்ம வெர்ச்சுவல் வாரியர்ஸை கேள்வி கேட்கலாம். ஏன்டா இதை பத்திலாம் பேச மாட்டீங்கன்னு கேள்வி கேட்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம மதன் கௌரி அண்ணாத்தைய கேள்வி கேட்போம். ஏன்னா மதன் கௌரி அண்ணாத்த தான் பாத்தீங்கன்னா எங்க விஜய் அண்ணான்னு அவ்வளோ பெரிய முட்டுலாம் கொடுத்தாரு. அவரெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு சிந்தனையில இருக்கும்போது, சார் ப்ளீஸ் அவங்களெல்லாம் கேள்வி கேட்காதீங்க சார், நான் வரேன் சார், என்ன கேள்வி கேளுங்க சார் அப்படின்ட்டு மூடிட்டு இந்த டோரை தொங்கின்னு ஓபன் பண்ணிட்டு இதோ வந்துட்டேன் அப்படின்னு சிக்கியவர் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சோலார் ஸ்டார் மகேந்திரன். அவருடைய வீடியோவை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதாவது இந்த கரண்ட் கட்டுல கொந்தளிச்ச மக்களின் ஃபீலிங்ஸை பார்த்து சிரிச்சு தெனாவுட்டா ஒரு கேவலமான ஆட்டிடியூடோட வீடியோ போட்டவர் தான் நம்மளுடைய சோலார் ஸ்டார் மகேந்திரன். அதை பாத்தீங்கன்னா நம்ம நேத்து ஒரு ரோஸ்ட் போட்டிருந்தோம் சோலார் ஸ்டார் மகேந்திரனை பத்தி. என்னப்பா ஆட்டிடியூடு இது, தம்மா துண்டு இருந்துக்கின்னு இந்த மாதிரிலாம் பேசுறியே, என்ன பணக்கார திமிர்ல பேசுறியா அப்படின்ற மாதிரிலாம் பாத்தீங்கன்னா சில பல கேள்விகளை கேட்டிருந்தோம். அவருடைய ஆட்டிடியூடும் கொஸ்டின் மார்க் பண்ணியிருந்தோம். ஏன்னா திடீர்னு என்ன ஆச்சு அந்த மனுஷனுக்குன்னு தெரியல. ஒருவேளை நம்ம வீடியோவை பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரு மகேந்திரன் பேசி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நானும் அவரை பத்தி பேசவும் கிடையாது. திடீர்னு நேத்து ஏன் பேசினேன்னா நடுவுல ஒரு விஷயம் வந்துச்சு. அதாவது எக்கு தப்பா பேசி வாயை கொடுத்து இன்டர்வியூ கொடுத்து புண்ணாக்குனது தம்பி மகேந்திரன். நடுவுல என்ன சொல்லிட்டாப்லன்னா, நான் சொன்ன கருத்துல நான் உறுதியா இருக்கிறேங்க, அதுலலாம் என்னால மாற்று கருத்துலாம் தர முடியாது, நான் ஜகாலாம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வீணா போன பில்டப் பேச்சு வேற பேசிட்டாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நேத்தே நம்ம ஒரு ரோஸ்ட் போட்டு தம்பியை பத்தி. திடீர்னு அந்த வீடியோ பார்த்தாரா என்னன்னு தெரியல, இன்னைக்கு மனசு மாதிரி தம்பி ஒரு மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டிருக்காப்ல. கேள்வி கேட்டா கரெக்ட் வந்துருமா நான் கேட்டேன். நான் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னா, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்கல்ல, மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்றவங்க, அண்ட் கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கேட்டேன். நீங்க கேள்வி கேட்டா கரெக்ட் வந்துருமான்ட்டு. அதுக்கப்புறம் 6 மாசம் டைம் கொடுங்க, நீங்க கேள்வியே கேட்காதீங்கன்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அண்ணா ஆட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு 6 மாசம் கால அவகாசம் கொடுங்க, நான் கண்டிப்பா எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில, அன்புல அவரே கேட்டிருக்காரு, நம்மளும் கேட்போன்ற ஒரே சென்ஸ்ல தான் நான் சொன்னேன். அவர் 6 மாசம் டைம் கொடுங்க, கேள்வி மட்டுமே கேட்காதீங்கன்னு. அதுவும் வெகு சில பேர், பொதுமக்கள் கிடையாது. அதோ அந்த வீடியோல மன்னிப்பு கேட்ட மாதிரி இருந்துச்சானா, இந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரி நடிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா தம்பி வீடியோல மன்னிப்பு கேட்டிருக்காப்ல. அதாவது ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ, ஒரு எக்ஸ்பிளனேஷன். அதாவது நான் சொல்ல வந்தது வேறங்க, நீங்க அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. சோ தம்பி என்ன சொல்ல வராப்லன்னா, அவர் சொன்னது தப்பு கிடையாது, பட் நீங்க அதை தப்பா எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ சோகமா நின்றாப்ல. அதாவது அன்னைக்கு இன்டர்வியூல அந்த தம்பியை பார்க்கும்போது நான் நினைச்சேன், எனக்கு தெரிஞ்சு பில்கேட்ஸ் கூட இவ்வளவு தெனாவட்டா உட்கார மாட்டாப்ல, வாரன் பஃபெட் கூட இவ்வளவு தெனாவட்டா உட்கார மாட்டாப்ல, ஏன் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் கூட இவ்வளவு தெனாவட்டா உட்காந்துலாம் கேலியும் கிண்டலுமா பேச மாட்டாங்க. ஆனா இந்த தம்பி உட்காந்து ஆட்டிடியூட் இப்படி உட்காந்து ஸ்டைல அடி வச்சுக்கின்னு, என்ன கரண்ட் இல்லையா? 6 மாசம் கேள்வி கேட்காம இருங்க. இந்த சோலார் சிஸ்டம்னா தெரியுமா? வேணா என் வீட்டுல கரண்ட் எடுத்துக்கோங்க, ஏன் கேள்வி கேட்டுனே இருக்கிறீங்க? நொய்யின்னு கேள்வி கேட்கறத எப்போ நிறுத்துறீங்களா அப்பதாங்க வேலை நடக்கும். அதாவது ஏங்க, இப்போ ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ற விதம்னு இருக்கு. ஒரு எக்ஸ்பிளைன் பண்றத ஒரு அந்த ஆட்டிடியூட், நம்ம என்ன சொல்றோமோ அதை அந்த வகையில தான் போய் சேரணுமே தவிர்த்து வேற வகையில போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுல எல்லாருமே ஒரு இதுவாய் இருக்கணும். இவர் என்னன்னா தெனாவட்டா ஆட்டிடியூடா வச்சு அடிஸ்டாப்ல அடிச்ச உடனே எல்லாருமே திருப்பி போட்டு இவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கூட இந்த மாஸ்டர் மகேந்திரன் யாருக்குன்னா தெரியுமானா தெரியாது. இவர் இந்த வீடியோ போட்ட பிறகுதான் உலக பிரபலம் ஆயிட்டாப்ல, எல்லாரும் போட்டு ரிவீட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இவருக்கே என்ன மாதிரி ஒரு மனநிலை இருக்கோம்னா, ஐயோ என்னடா நம்ம பண்ண சிங்கிள் வீடியோவால இனிமேட்டு நம்மளுக்கு சினிமா வாய்ப்பே இல்லாம போயிடுமோ,
ஏன்னா நடுவில் ஒரு வீடியோ வேற வந்துச்சு, ஒரு ப்ரொடியூசர் சொன்னது, சூரியவம்சம் படத்துல அண்ணன் பண்ண வித்தையெல்லாம் காட்டி இவரை வந்து திருத்தி விட்டுதான் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகு ஐயோ இந்த தம்பிக்கு இனிமேட்டு வாய்ப்பு தரக்கூடாதுன்னு சினிமா இண்டஸ்ட்ரியே முடிவு பண்ண ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இப்படி சோகமாக வந்து நின்றுட்டு அவருக்கான ஆட்டிடியூட் கிடையாது. ஆக்சுவலாக தம்பி வந்து பங்கமான ஆட்டிடியூட்ல இருப்பாப்புல. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக அப்படி நின்றுக்கிட்டு நான் வந்து இப்படி சொல்ல வரல, பட் நீங்கள் வந்து அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துருமா, நான் யாரை தெரியுமா சொன்னேன், பொதுமக்களை சொல்லுங்க. இந்த கரண்ட்டை வச்சு அரசியல் பண்றாங்க பாருங்க, இந்த மக்களோட ஃபீலிங்கை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, கேள்வி மட்டும் கேட்கறாங்க பாருங்க, அவங்கள தாங்க நான் சொன்னேன், வேற யாரையும் நான் மீன் பண்ணி சொல்ல. இல்ல எனக்கு புரியல அது என்ன எக்ஸ்பிளனேஷன், அது எனக்கு புரியல, அது சுத்தமா புரியல. கரண்ட் வரலன்ட்டு அவன் இண்டிவிஜுவலா இதை வந்து எந்த பார்ட்டியும் முன்னெடுக்கல, நீங்க வந்து போராடுங்கன்னு எந்த பார்ட்டியும் சொல்லல, எந்த கட்சியும் சொல்லல. அதே மாதிரி இது ஒரு இடத்துல தான் இருக்கானா கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா பாதி இடத்துல கரண்ட் கட்டு, மெயினா சென்னையில. ஸோ அவங்களே மக்களே தாங்க முடியாம கரண்ட்டுக்காக வந்து போராடுறாங்க, இபி ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க, ரோடு மறியல் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஸோ இது எல்லாமே என்ன, அவங்கள தாமாக முன் வந்து பண்ற விஷயத்த இவர் கலாச்சிட்டு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்குறாப்புலன்னா, நான் அவங்க எல்லாரையும் கேள்வி கேட்கல, இதை வச்சு அரசியல் பண்றாங்க பாரு. என்ன அரசியல் எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஒன்று கேட்குறேன், மாஸ்டர் மகேந்திரன், ஒரு மன்னிப்பு வீடியோன்னு ஒன்று கேட்குறீங்களா? நான் இப்படி பேசினேங்க, அது உங்ககிட்ட தப்பா போய் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஒரு போட்ட வீடியோக்கு திருப்பி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எப்பவுமே போடக்கூடாது, அது தப்பு. பேசியாச்சு, தப்பா பேசியாச்சு. அங்க நான் இவரை கேட்குறேன், ஒரு 2 hour 1 hour ஒரு 1/2 hour கரண்ட் இல்லாம மத்தியான டைம்ல வீட்டில் இருந்துருவீங்களா மிஸ்டர் மகேந்திரன்? கரண்ட் இல்லாம உங்க வீட்டில் இருக்கிற சோலார் சிஸ்டம் எல்லா சிஸ்டத்தையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்ட பிறகு உங்களால 1/2 hour வீட்டில் இருக்குமான்னு செக் பண்ணி பாக்குறீங்களா? நீங்க மேபி மாடி வீட்டில் இருக்கலாம், ஒரு நல்லா குளிர்ந்த இடத்துல இருக்கலாம். பட் இங்க எல்லா மக்களும் அப்படி கிடையாது. அந்தந்த மக்கள் ஓலை வீட்டில் வாழ்றாங்க, சில மக்கள் ஓட்டு வீட்டில் வாழ்றாங்க. ஓலை மக்கள் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழுன்னு இருக்கும், ஓலைன்னு சொல்லுவாங்க. ஓட்டு வீட்டில் வாழ்றவங்களாம் செத்துன்னு கிடக்குறான். அவன் வந்து ரோட்டுக்கு போறான்னா அதை நீங்க கலாச்சிட்டு அதுக்கு வந்து மறுக்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறேன், யாருன்னா உங்களெல்லாம் கூப்பிட்டாங்களா? நம்ம யாருன்னா போயிட்டு மாஸ்டர் மகேந்திரன் எங்க இருக்கிறீங்க வாங்க, மாஸ்டர் மகேந்திரன் எங்க இருக்கிறீங்க வாங்க, வந்து கரண்ட் இல்ல பாருங்க, அதுக்காக மக்கள் போராடுறாங்க பாருங்க, வந்து உங்க கருத்துக்களை தெரிவிங்கன்னு யாருன்னா கேட்டோமா? யாருன்னா கேட்டோமா? நீங்களா வாண்டடா தானாக முன் வந்தாதான். எப்படி மக்கள் தானாக முன் வந்து போராடுறாங்களோ அதே மாதிரி நீங்களா தானாக முன் வந்து எகத்தாளமா ஒரு ஆட்டிடியூடோட பதில் சொல்லி மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டு இருக்காரு. ஸோ கேள்வி கேட்டதுக்கு இப்படி சொல்லிட்டாரு. அவர் வந்து எல்லாரையும் தப்பு சொல்லியா, அரசியல் பண்றாங்க பாருங்க, அவரை மட்டும்தான் இவர் வந்து சொல்றாரா? ஸோ பொதுமக்கள் எல்லாரையும் சொல்லியா? அப்புறமா இந்த சோலார் சிஸ்டம் கான்செப்ட், அது பரவாயில்ல, தம்பி வந்து ஒத்துக்கிறாப்புல. நான் பெரிய படிப்பாளிலாம் கிடையாது. ஸோ சோலார் சிஸ்டமோ சோலார் பேனலோ சோலார் எனர்ஜியோ அது ஏதோ ஒன்று வார்த்தையில வந்து நான் சொல்லிட்டேன். நானே கஷ்டப்பட்டு 10வது 11வது 12வதுலாம் பாஸ் ஆனேங்க, நடுவில் ஸ்கூலுக்கு கூட போகாம ஓடி வந்துட்டேங்க. அந்த அதுல வந்து நான் வந்து மாஸ்டர் மகேந்திரனை பாராட்டுறேன். ஏன்னா உண்மையை ஒத்துக்கினீங்க. படிப்பு எனக்கு அவ்வளவு தெரியாதுங்க. ஸோ தப்பா எதனா வார்த்தை பயன்படுத்தி இருந்தா மன்னிக்கவும். ஸோ அது சோலார் சிஸ்டமா இருக்கலாம், சோலார் பேனலா இருக்கலாம், சோலார் எனர்ஜியா இருக்கலாம் டாப்ல. சரி, அந்த லைன்ல வந்து உங்களை நாங்க மன்னிச்சு விட்டுறோம். பட் வார்த்தைக்கு வார்த்தை தம்பி எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா, நான் வந்து கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை பார்த்தேன். 2015 அந்த ஏர்போர்ட்டை பார்க்கும்போது நானே பிரமிச்சு வியங்கி போயிட்டேன். ஏன்னா சுத்திங்க அந்த கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டே பார்த்தீங்கன்னா ஏன்னா சோலார் எனர்ஜில தாங்க இயங்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஃபுல்லா ஏர்போர்ட் ஃபுல்லாவே சோலார் அங்கங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது மூலியமா இயங்கிட்டு இருக்கு. அங்க அந்த அரசாங்கம் பண்ணும்போது இங்க ஏன் இந்த அரசாங்கம் பண்ணல அப்படின்னு தானங்க நான் கேள்வி கேட்டேன். அதெல்லாம் நீங்க ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு தாங்க கேள்வி கேட்டேன், வேற எதுவும் இல்லை அப்படின்றதா. மாஸ்டர் மகேந்திரன், எல்லாத்தையும் நம்ம ரிசர்ச் பண்ணணும். சிங்கப்பூர் மாதிரி சென்னை ஏன் இல்லைன்னு கேட்கிற கேள்வியில இது போயிடுது. சிங்கப்பூர்ன்றது தமாத்துண்டு, சென்னைன்றது பெருசு, தமிழ்நாடுன்றது ரொம்ப பெருசு, இந்தியான்றது ரொம்ப பெருசு. இவங்க என்னன்னா இந்தியாவே சிங்கப்பூர் ஆகணும்னு நினைப்பாங்க. எப்படி ஆக முடியும்? வாய்ப்பு இருக்கா? சிங்கப்பூரை சுத்தி நீ தெரு தெருக்கு சிசிடிவி கேமராஸ் போட்டலாம். தெரு தெருக்கு ஏன் வீடு வீடுக்கே சிசிடிவி கேமரா போடலாம். இந்தியா முழுக்க அப்படி போட முடியுமா? இல்ல இந்தியா விடு, தமிழ்நாடு முழுக்கவாச்சு சிசிடிவி கேமரா தெருல போட முடியுமா? இல்ல தமிழ்நாடு விடு, சென்னை முழுக்கவாச்சு ஒவ்வொரு தெருக்கு ஒவ்வொரு சந்துக்கு பொந்துக்கெல்லாம் சிசிடிவி கேமரா போட முடியுமா? முடியாது. ஏங்க சிங்கப்பூர்ன்றது இப்படி, சென்னையோ தமிழ்நாடோ இந்தியான்றது இப்படின்னா அப்படிதான்.
சிங்கப்பூர்ல இருக்கிற சிட்டிசன் மாதிரியே நம்மளாம் நடக்கிறோமா? ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர்ல அப்படி காரி மூஞ்சில துப்ப கூட மாட்டான், காரி கீழே துப்ப மாட்டான். அவன் எங்க இந்த மூஞ்சில துப்ப போறான்? காரி கீழே துப்ப மாட்டான். நம்ம இங்க காரி துப்பாமையா போயின்னு இருக்கிறோம்? சிங்கப்பூர்ல எவனுமே எங்குமே ஒண்ணுக்கே அடிக்க மாட்டான், நம்ம ஒண்ணுக்கு அடிக்காமையா போயின்னு இருக்கிறோம்? சோ எல்லாத்தையுமே மத்த கண்ட்ரிஸோட ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுறதை நிறுத்தணும். கண்ட்ரிஸோட ஸ்டேட்டோடய கம்பேர் பண்ணுறதை நிறுத்தணும். எங்க கேரளால கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இவர் பார்த்துட்டாராம், சோலார் பேனல்லாம் போட்டு கரண்ட் எடுக்கிறதா பார்த்துட்டாராம். நான் கேட்கிறேன், அப்படி அங்க வந்து அது ப்ராஃபிட்டபிளா போகுதுன்னா 2015லயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவங்க மற்ற மாநிலத்திலயோ மற்ற ஏர்போர்ட்ஸ்லயோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமையா இருப்பாங்க? ஏங்க ஃபர்ஸ்ட் இந்த சோலார் பேனல்லாம் செட் பண்ணோம், அதான் ஏர்போர்ட், அதுவும் ஒரு நிறைய சோர்ஸ் தேவைப்படுற இடத்துல செட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் வேணுங்க. லேண்ட் இருக்கணும். இங்க சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒரு குறுக்கு சந்தில இருக்கிற மாதிரி மீனம்பாக்கத்துல இருக்குது. அவன் பிளைட்டை விடுறதுக்கே வந்து இடம் இல்லாம சுத்தின்னு இருக்கானுங்க. பிளைட்டே இங்க லேண்ட் பண்ணாம வேற எங்கன்னா ஏர்போர்ட்ல எடுத்துன்னு போய் லேண்ட் பண்ணி சுத்தின்னு இருக்காங்க, இடம் கிடையாது. இவரு இதுல எங்க இந்த சோலார் பேனலை செட் பண்ண முடியும் அங்க? ஏங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கால்குலேட் பண்ண மாட்டாங்களா? எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போகுது, பிளஸ் லேண்டை பார்க்கணும், பிளஸ் சூரிய வெளிச்சங்கள் வரணும். ஒரு ப்ராஜெக்ட் அவன் போடுறான்னா அது அவன் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஜாஸ்தியா ரெவன்யூ வந்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா போட போறான். எல்லா இடத்துலயும் சன்லைட் இருக்குமா, வருமா, படுமா? மழை காலங்கள்ல என்ன பண்ணுவாங்க, அவ்வளவு ஸ்டோரேஜ் அதால பண்ண முடியுமா? இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அவங்க சரி ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், இன்னொரு இடத்துல இது செட் ஆகாது, நம்ம கிட்ட இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கோ நம்ம இருக்கிற லேண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கோ இது மேப் ஆகாதுன்னு அங்கங்க விட்டு வச்சிருக்காங்க. ஏங்க ஒரு ப்ராஜெக்ட் லாபகரமான ப்ராஜெக்ட்னா எந்த கவர்மெண்ட்னா எடுத்து பண்ணாமையா இருக்கும் நான் கேட்கிறேன். ஏங்க இப்ப நேத்து இது வந்து வாசிச்சாங்கல்ல, வெள்ளரிக்கை விட்டாங்களே, அதுலயே சொல்றாங்க இபி போர்ட்ல இவ்வளவு நஷ்டம், இபி போர்ட்ல இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு நஷ்டம் போது இந்த சோலார் எனர்ஜி எடுத்து சப்ளை பண்ணுறதுக்கு அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களா ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ்லாம்? ஏன் பண்ணாம இருக்கிறாங்க? அதோட பெரிய தலைவலி இதுவா இருக்கலாம். ஏங்க நானும் ஒன்றும் சோலார் எனர்ஜி எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, பட் த பாசிபிலிட்டிஸை தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இருக்கலாம். மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, என்ன சோலார் பேனல் அப்படி தூக்கின்னு வந்து அட்டாச் பண்ண உடனே அவர் பாட்டும் வேலை செஞ்சு இருப்பாரா? மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பிரச்சனைகளை கருதி தான் அவங்க விடாம இருக்காங்க. ஏன் இப்போ நீங்க கேட்கலாமே, நான் என்ன கேட்கறேன்னா, பொதுவா அப்படி பேசிட்டு போறதுக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கலாம் வீடியோல, விஜய் அண்ணா அங்க பாரு அண்ணா, விஜய் அண்ணா கேரளால இப்படி பண்ணிருக்காங்க விஜய்னா, நீயும் வந்து என்ன செய்யற, தமிழ்நாடு முழுக்க சோலார் எனர்ஜியை இது பண்ணுவேன் விஜய்னா, சோ தட் நம்ம மக்களுக்கு எல்லாம் வந்து கரண்ட் தட்டுப்பாடே இருக்காது விஜய்னா அப்படின்னு நேரடியா உங்க விஜய் அண்ணனுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்கன்னா நான் பாராட்டுறேன். இப்படி பண்ணு விஜய்னா, ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பண்ணல, நீ பண்ணனா கெத்து சும்மா மாசா இருக்கும் விஜய்னான்னு சொன்னீங்கன்னா நான் மனசார பாராட்டுறேன். அதை விட்டுட்டு அங்க பண்ணாங்க இங்க ஏன் பண்ணல, அப்பதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டை குத்தம் சொல்றீங்கன்னு அர்த்தம். அப்ப மத்தவெல்லாம் கேள்வி கேட்கதான் செய்வான், கலாய்க்கதான் செய்வான், அறிவோட பேசுறான்னு கேட்கதான் செய்வான். புரியுதா? எங்க வீட்டுல வந்து கரண்ட் எத்துங்க, இது என்ன பதில்? எங்க வீட்டுல வந்து கரண்ட் எத்துங்க, ஊர் உலகத்துக்கே கரண்ட் தர முடியுமா? இல்ல அப்படி ஒருத்தர் வீட்டுல இருந்து ஒருத்தர் கரண்ட் எத்தாதான் இபி கவர்மெண்ட் தான் விட்டுருமா? இந்த மாதிரி எதுனா ஒண்ணு பேசி வாண்டடா, அதாவது ஏங்க நம்ம வந்து தேடின்னு இருக்கிறோம், மதன் கௌரி எப்படின்னா எதனா பேசுவாப்லையா, எது விஷயம் பத்தினா பேசுவாப்லையான்னு தேடின்னு இருக்கோம். ஏன்னா இவ்வளவு பிரச்சனை இங்க போயிட்டு இருக்கு. இந்த டிவிக்கு இன்ஃபுளுசர்ஸ் எங்க போனாங்கன்னே தெரியல, வர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்கன்னா போனாங்களான்னே தெரியல, இவங்க எல்லாம் பேசுவாங்களா, இவங்களெல்லாம் கேள்வி கேட்கலாமான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இவரா வாண்டடா வந்து மாட்டுறாரு. அதே மாதிரி அந்த சூரியவம்சம் கதைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தராப்புல அண்ணன், இவர் போன் போட்டு கேட்டாப்லையா, என்னண்ணே இப்படி நான் ஆட்டிடியூடோட நடந்தீங்கன்னு சொல்லிட்டீங்க, என்னன்னா அவர் சொன்னாரா, இல்லப்பா நான் சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். எங்க அவர் ஒரு வீடியோ போட்டு ஃபன்னுக்கு சொன்னேன்னு சொல்லு சொல்லலாம். மேபி நீங்க போய் அவரு கை காலில் விழுந்தானா, என் வாழ்க்கையே போயிடுச்சு, நான் கொஞ்சம் காப்பாத்தினா அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் வேணா அவங்க அதை சொல்லாமே தவிர்த்து மற்ற நேரத்தில் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபன்னுக்கு பேசிட்டோம் அப்படின்னாரு. பட் என்ன இருந்தாலும் ஓகே, ஏன் இந்த விஷயத்த நம்ம பெருசாக்கிக்கிட்டு மிஸ்டர் மாஸ்டர் மகேந்திரன், அதாவது ஒரு பழமொழி இருக்கு, மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிச்சு விடுறவன் பெரிய மனுஷன். நீங்க மனுஷனா இருங்க, நாங்க வந்து உங்களை மன்னித்து விடுகிறோம். ஏன்னா அவர் எல்லாருக்கிட்டையும் தாங்க மன்னிப்பு கேட்டிருக்காரு, என்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு. சரி, சின்ன பையன் ஏதோ அறியாத வயசுல ஏதோ பேசிட்டாப்ல, அதனால நம்ம எல்லாரையும் மன்னிச்சு விடுறோம். அதே மாதிரி திருப்பி சொல்ற மாஸ்டர் மகேந்திரன், இந்த மாதிரி விஷயங்கள்ல மூக்க நுழைச்சு புண்ணாக்கிக்காதீங்க. ஆனா நீங்க மறுபடியும் வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தம்பிக்கு வந்து அரசியல் ஆசை வந்துட்டுக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்றாப்புலன்னா, மன்னிப்பு கேட்கறதுல என்னங்க பிரச்சனை, ஏன் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல என்னங்க இருக்கு, நான் மன்னிப்பு கேட்கிறேங்க அப்படின்னு இந்த அரசியலுக்கு வர தோணிலேயே பேசுகிறார். அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும் அவருக்கு பட வாய்ப்புகள்லாம் இருக்கானா, ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் கிடையாது. சில்லறை நம்ம தான் செதற உண்டுமே தவிர்த்து அங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ பட வாய்ப்பும் இல்லை, என்னடா செய்யுது டேய்,
விஜய் அண்ணாவை நம்ம அப்பத்துல இருந்து பேசணும், விஜய் அண்ணாக்கு எதுனா கூஜா கீஜா தூக்கி எதுனா ஒரு எம்எல்ஏ இல்லண்டா விஜய் அண்ணா அப்படின்ற கண்டென்ட்ல இருக்கிறாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது மாதிரி கருத்துக்களில் பேசி மூக்கை உடைத்து கொள்ள வேண்டாம். ஏங்க கமெண்ட் பண்ணுறது அவங்களோட உரிமை, பண்ணுங்க. பட் அது எப்படி போய் சேருது அப்படின்றத நினைச்சு பண்ணோம். மக்களோட ஃபீலிங்ஸை என்னைக்குமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஏன் மக்களே இப்ப கேள்வி கேட்டு தானங்க இருக்கிறாங்க. ஏங்க உதாரணத்துக்கு இப்ப மதன் கௌரி ஏன் எதை பத்தியும் பேச மாட்டாரு, நான் மட்டும் கேட்கலங்க. ஏங்க மக்களே கேட்டுன்னு இருக்காங்க, என்னடா இது இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. எங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த 24 ஹவர்ல மட்டும் பாத்தீங்கன்னா 12 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குங்க. எங்க திருவள்ளூர், பூந்தமல்லி, மணிமங்கலம், மயிலாப்பூர், அம்பத்தூர், பெரம்பூர், மாங்காடு, கோயம்பேடு, அண்ணாசாலை, போரூர், ஏங்க கிட்டத்தட்ட 12 இடத்துக்கு மேல சென்னை சரௌண்டிங்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் தினந்தோறும் நடந்துட்டு இருக்கு. ஏங்க கும்மிடிப்பூண்டில கொலை, ஒரு பெண்ணை, அதுவும் குழந்தைய, 3 வயசு குழந்தைய கொடூரமா டார்ச்சர் பண்ணி ஒருத்தன் சாவச்சிருக்கான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதன் கௌரி பேசுவாப்லையானா நானும் தேடுறேன். அவர் வீடியோஸ் ஃபர்ஸ்ட்லாம் நார்மலா போய் பார்க்க மாட்டேன், இப்பெல்லாம் தேடின்னு இருக்கேன். மதன் கௌரி சார் பேசுங்க சார், பேசுங்க சார், இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்குது, கமான் மிஸ்டர் மதன் கௌரி பேசுங்கன்னா. ஏங்க அவர் வீடியோ தேடி பார்த்தா ஏங்க அண்ணன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை இஷ்யூஸ் பத்திலாம் இப்ப பேசுறது கிடையாது. அண்ணா ஆல்வேஸ் இது திமுக ஆட்சியிலேயாச்சு அப்பப்போ போடுவாப்ல, அப்படியே திமுக மேல பழிய போட்டு அண்ணனை விஜய் அண்ணனை ரைஸ் பண்ற மாதிரி போடுவாப்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காணோம், ஃபுல்லாவே வந்து ஈரான் யூஎஸ் அதான் அப்ப பொண்ணு இருப்பாரு பாருங்க, அதே மாதிரி போயிட்டாரு. ஈரான் இஷ்யூ, யூஎஸ் இஷ்யூ, ட்ரம்ப் இஷ்யூ, இங்க தமிழ்நாட்டுல வந்து நடக்கிற இஷ்யூவோ லோக்கல் விஜய் அண்ணன் என்ன இஷ்யூ பண்றதோ அதை பத்தியே பேசுறதே கிடையாது, சைலண்ட் ஆயிடுறாப்ல. நம்ம கேள்வி கேட்போன்றதும் அண்ணனுக்கு தெரியுது. உடனே என்ன பண்றாப்லன்னா அங்கேயும் இங்கேயும் எங்கன்னா ஒரு வீடியோ. ஏங்க கரெக்டா இந்த கும்மிடிப்பூண்டி இஷ்யூ நடக்குதுங்க, அப்போ வந்து எங்க அதை பத்தி கேட்டுருவோமோ, இந்த பாலியல் வன்கொடுமையை பத்தி எங்க வீடியோ போட சொல்லிடுவாங்களோன்ட்டு நான் டேட்டை பாக்குறேன். அன்னைக்குன்னு பார்த்து கரண்டா தமிழ்நாடு ஏன் இருளில் இருக்கிறது கரண்ட் இஷ்யூ பேசிட்டாப்ல. இப்ப நீங்க யாரும் போயிட்டு என்ன நீங்க விஜய் அண்ணனை எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டீங்க அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. ஏன்னா இது பாருங்க, நான் பேசியிருக்கேங்க பாருங்க, இருளில் மூழ்கியது தமிழகம்னு ஒரு வீடியோ பேசியிருக்கேங்க அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணலாம். சரி என்னதான்டா இருளில் மூழ்கியது தமிழகம்னு அண்ணன் பேசியிருக்காப்லன்னு உள்ள போய் பார்த்தா அண்ணன் ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன். அதாவது கரண்ட் ஏன் இல்லை, ஏது இல்லை, எதுக்கு இல்லை, எப்படி இல்லைன்ட்டு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இப்படி அதுக்கு ரீசன் சொல்லியிருக்காப்ல. ஏன் இல்லை அப்படின்னா இந்த 2 மாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் டைமுங்க, ஸோ பீக் சீசனுங்க. இந்த பீக் சீசன் டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எலக்ட்ரிசிட்டியை ரொம்ப ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவாங்க, ஏசி ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவாங்க, ஃபேன்ஸ் ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் ஜாஸ்தியா தேவைப்படுதுங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து கரண்ட் கட் ஆகுது, வோல்டேஜ் இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டிமாண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகுறதுனால ஆல்ரெடி இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஆல்ரெடி இருக்கிற கேபிள்ஸ்லாம் வந்து ஃபால்ட்டியா இருக்கிறனால இந்த டிமாண்ட்ஸை கோஆப் பண்ண முடியல, அதனாலதான் இந்த கரண்ட் எல்லாம் கட் ஆகுது அப்படின்ட்டு உக்காந்துக்கின்னு ஜஸ்டிஃபிகேஷன். நானும் அந்த வீடியோல தேடி பாக்குறேன், கொஞ்சம் ஓட்டி தான் பார்த்தேன். அவர் வீடியோல ஃபுல்லா பார்க்க முடியாது, கொஞ்சம் ஓட்டி பார்த்தேன். எங்கன்னா விஜய் அண்ணாவை எதனா ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, இல்ல எங்கன்னா தமிழக அரசை இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு ஒரு இதாச்சும் கொடுத்துருப்பாப்லன்னா ஒன்னும் பண்ணல. விஜய் அண்ணான்ற வார்த்தையும் எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோல இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டை அவர் ஆள்றாரா இல்ல வேற யாருன்னா ஆள்றாங்களான்னு இவர் நினைச்சுக்கிறாப்லையான்னு எனக்கு தெரியல, ஒண்ணுமே கிடையாது. ஸோ எக்ஸ்பிளனேஷன், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இப்படி போட்டு இருளில் ஏன் தமிழகம் இருக்கிறதுன்னு ஒரு வீடியோவை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாப்ல. இந்த பாலியல் வன்கொடுமையோ என்னடா டெய்லி தினசரி எதுனா ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஏங்க ஒன்றும் இல்லை, இது இப்போ நான் சொன்னது நேற்று நிலவரங்க. இந்த 12 பிளேஸ் 13 பிளேஸ் இது சென்னையை சுற்றி இருக்கிற இடம். தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஐஎஸ் உளவுத்துறை டிபார்ட்மெண்ட்ல கிடையாது. ஏதோ சோஷியல் மீடியாஸ்ல வர இன்ஃபர்மேஷனை வச்சு பேசிட்டு இருக்கிறோம், அதை செக் பண்ணிட்டு தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ நடந்திருக்கும். ஏங்க இப்ப இன்னைக்கு எவ்வளவு நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல, நாளைக்கு எவ்வளவு நடக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் இவங்களும் கொஸ்டின் பண்ணோம்ல. ஏங்க ஏன் கொஸ்டின் பண்ணோம்னா நீங்க வந்து அவருக்கான ஒரு மிரரா இருந்திருக்கீங்க மிஸ்டர் மதன் கௌரி. யூ ஷுட் ஸ்பீக் அபவுட் இட். நீங்க வந்து ஒரு நடுநிலையாளர், நான் வந்து உங்களுக்கு சர்டிபிகேட்டை தரேன். நீங்க வந்து ஒரு நடுநிலையாளர், நீங்க வந்து பாருங்க அரசியல் கமெண்ட் பண்ற ஆளு கிடையாது, பட் என்ன நடக்குதுன்றத ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ற ஆளு தான். இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ல இந்த பாலியல் வன்கொடுமையும். ஜஸ்ட் நீங்க யார் மேலும் பழி போட தேவையில்ல. விஜயன்னா ஏன் இதை பண்ணல ஏன் அதை பண்ணலன்னு கேட்க தேவையில்ல. அட்லீஸ்ட் ஏங்க இப்படி நடக்குது, சிங்கப்பெண் படை எங்க, ஐயோ அப்படி கேட்க மாட்டீங்களா? சிங்கப்பெண் படை எங்கன்னு கேட்க மாட்டீங்களா? சரி நாங்க கேட்கிறோம், எங்கெங்க சிங்கப்பெண் படை? இவ்வளோ இடம் திருப்பி என்ன பிளேசஸ் சொல்லணுமா? திருவள்ளூர், பூந்தமல்லி, மணிமங்கலம், மயிலாப்பூர், அம்பத்தூர், பெரம்பூர், மாங்காடு, கோயம்பேடு, அண்ணாசாலை, போரூர்,
கும்முடி பூண்டி என்னங்க இதெல்லாம் சிங்கப்பெண் படை இங்கெல்லாம் இருக்கா இல்லையா? அததான் நம்ம சொல்லுறது. எங்க சிங்கப்பெண் படைன்னு நீங்க போடுறீங்க, பட் how are you going to implement it? அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொசீஜரே ரொம்ப கஷ்டங்க. சும்மா நீங்க பிங்க் பேட்ரலுக்கு காப்பி பேஸ்ட் ஆச்சு சிங்கப்பெண் அதிரடி படைன்னு அந்த அதிரடி படை சும்மா போயிட்டு ரீல்ஸ் எங்கன்னா உக்காந்தீங்கன்னு போட்டு இருந்தாங்கன்னா அது வேலைக்கு ஆகாதுங்க. ஏங்க நீங்களே பார்த்தாலும் சிங்கப்பெண் அதிரடி படை இதை தாங்க பண்ணிருக்காங்க. ஒன்றும் பெரிய டாஸ்க் அவங்க எதனா பண்றாங்களான்னா சத்தியமா கிடையாது. எங்கன்னா போயிட்டு நின்று வீடியோ போட்டுன்னு இருக்காங்க, இல்ல சும்மா பேட்ரோல விட்டுட்டு நின்னுக்கிறாங்க, இல்ல அதுதான் அந்த ரீல்ஸ் போடும்போது ஒண்டி யாருன்னா பசங்க வரும்போது பேசுறது, பொண்ணுங்க வரும்போது பேசுறது. ஆக்சுவலா அவங்களே சீரியஸா செயல்படுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல, சீரியஸ்னஸா இருக்காங்களான்னு தெரியல. முதலமைச்சர் அந்த சிங்கப்பெண் அதிரடி படையை இன்னும் கொஞ்சம் கண்காணிக்கணும். இன்னும் கொஞ்சம் நீங்க ஃபர்ஸ்ட் ரெக்ரூட் நிறைய பண்ணணும். 2500 பேரை எடுக்க போறேன்னு சொல்லியிருக்கீங்க. எப்போ எடுப்பீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. பட் இந்த ஃபோர்ஸே தமிழ்நாடு முழுக்க யூஸ் ஆகுமா, பத்துமா, இல்ல இதுக்காக தனியா இன்னும் கொஞ்சம் நீங்க ஆட்களை ரெக்ரூட் பண்ணுமா? ஏங்க அவங்களுக்கான ஆயுதங்களை ஃபர்ஸ்ட் தரணுங்க. ஒரு சிங்கப்பெண் அதிரடி படைன்னு வராங்கன்னா அவங்க மேல நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு லத்தியை தரணும். இவங்க என்னன்னா செல்போனை வச்சுக்கிட்டு மட்டும் தான் சுத்தின்னு இருக்காங்க. துப்பாக்கி வேணாங்க, விடுங்க. நான் திருப்பியும் மறுக்க சொல்றேன், துப்பாக்கி வேணாம், விடுங்க. ஒரு லத்தி எதுவுமே இல்லாம, அவங்களுக்கான பவர் எதுவுமே இல்லாம இவங்க என்ன செய்வாங்க? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இது பண்ணணும். அது எங்க போய் இது முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா நாளுக்கு நாள் எங்க திருப்பி சொல்றோம், நீங்க இந்த நலத்திட்ட உதவிகள், இந்த 6 சிலிண்டரா இருக்கட்டும், 2500 ரூபாய் இருக்கட்டும், தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, லொட்டு சீரு, லொசுக்கு சீரு, இதெல்லாம் கூட விஜய் சார் அப்புறமா பாருங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நாங்க அதை கேட்க போறதும் கிடையாது. 6 மாசம் இல்ல 1 வருஷம் டைம் கூட தரோம். பட் இந்த சட்டம் ஒழுங்கு யூ ஷுட் கண்ட்ரோல் இட். ஆக்சுவலா ரொம்ப பிரச்சனையா போயின்னு இருக்கு. நீங்க வந்தால் இதெல்லாம் நடக்காது. எங்க ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் சும்மா ஓட்டு போடல விஜய் சாருக்கு. ஏன்னா விஜய் சாரை அதுதான் சொல்றோமே, ஒரு ரெடிமேட் சேவியர்னு அவரை சொல்லலாம். திமுக ஆட்சியில ஸ்டாலின் சார் அந்த ரெடிமேட் சேவியர் கிடையாது. அவரால் பாருங்க குற்ற நிகழ்வுகளை தடுக்க முடியல. அவர் பாருங்க, அவர் இருக்கும்போது கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, ரேப் நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு மாத்தி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான். ஏன்னா நீங்க அப்படிதான் சொன்னீங்க. மக்கள் கிட்ட நீங்க எப்படி சொன்னீங்கன்னா, நான் வந்த அடுத்த நொடி அடுத்த நிமிஷம் இது எதுவுமே நடக்காது. ஏன்னா இவ்வளவு நாள பெண்களால வீட்டை விட்டு வெளியில வர முடியல. ஏங்க சொன்னாங்களா இல்லையா? ஏங்க அந்த கட்சியில இருக்கிற லேடிஸ் ஒவ்வொரு மீட்டிங்க்கு போகும்போதும், பொதுக்கூட்டத்துக்கு போகும்போதும் என்ன சொன்னாங்கன்னா, இதை தான் சொன்னாங்க, எங்க பெண்களால வெளியில வர முடியலங்க, அவ்வளோ பயமா இருக்கு. எது? திமுக ஆட்சியில. இப்போ பெண்களால வெளில வர முடியுதா? இந்த 12 இடம் லிஸ்ட் அவுட் போட்டு சொன்னோமே, இந்த மாதிரி 1008 விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதற்கான எஃபர்ட்டை போடுறாங்களா என்னன்றான் தெரியல. ஏன்னா அவரே சீரியஸா இருக்காரான்றது நம்மளுக்கு தெரிய மாட்டுது. இனிமேலும் இது மாதிரி சம்பவங்களை நடக்க விடாமல் நீங்க பாத்தணும். அதுக்குதான் இப்போ வந்துட்டானுங்க. இப்போ ஒரு வித்தியாசமா வந்துட்டானுங்க. எங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் அசால்ட்டா நினைக்காதீங்க. திமுக ஆட்சியில இருக்கும்போது வேணா எல்லாத்தையும் தூக்கி திமுக மேல பழி போடுவானுங்க. அப்ப என்ன பேசிட்டு இருந்தானுங்கன்னா, அப்போ சில பேர் இந்த கமெண்ட்ஸ் போடுவாங்களா, இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் கமெண்ட் போடுவாங்க, ஏங்க என்னதான் சட்டம் ஒழுங்குன்னு பாதுகாப்புன்னு ஒண்ணு இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணுங்க. எங்க பெண் பிள்ளைகளுக்கு நைட்டு வெளியில போறது என்னங்க வேலை? ஒரு மணி 2 மணிக்கெல்லாம் ஏன் வெளியில போறீங்க அப்படின்னு சில நல்ல உள்ளங்கள். ஏங்க இப்ப நம்மளே ஒரு பேரண்ட், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் 12 மணி 1 மணி 2 மணிக்கு வெளில அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோம். சோ அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல அவங்க கேட்டாங்க. அப்ப இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படி தெரியுமா பூந்து விளையாடுனானுங்க? அதுனா பெண்கள் வெளியில போக கூடாதுன்னு எதனா ரூல்ஸ் இருக்கா, கண்டிஷன்ஸ் இருக்கா, சட்ட புக்ல எதனா எழுதி இருக்கிறாங்களா? ஏங்க அவங்களோட உரிமைங்க. 10 மணி இல்லைங்க, 12 ஆனாலும் 1 ஆனாலும் 2 ஆனாலும் 3 ஆனாலும் அவங்க போவாங்க. பாதுகாப்பு தர வேண்டியது அரசாங்கத்தோட கடமைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்க அண்ணன் வந்துட்டா இதெல்லாம் எப்பனாலும் சுத்துறேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா நம்ம பெண் பிள்ளைகளை நம்ம பார்த்து வளர்க்கணும். அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா போட்டுட்டு வெளில போறாங்களான்னு பார்க்கணும். அவங்கள ஏன் நைட் டைம்ல நம்ம வெளில அனுப்பணும்ட்டு அப்படியே ரிவீட் அடிக்கிறானுங்க. திமுக ஆட்சியில எல்லாமே திமுக தான் பார்க்கணும். விஜய் அண்ணா ஆட்சியில எதுவுமே விஜய் அண்ணா பார்க்க மாட்டாரு, எல்லாத்தையும் நம்மளே பார்த்துடும். கால கொடுமைடா இது. சரி ஏங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மதன் கௌரி அண்ணாத்த இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறாப்லையா இல்லையா, எதனா இந்த பாலியல் வன்கொடுமையை பத்தி பேசுறாப்லையா இல்லையான்றத பொறுத்து இருந்து வெயிட் பண்ணுவோம்.